என்னாச்சு மது? அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க. நீ நல்லா இருப்ப மது, சந்தோஷமா இருப்ப. அதுக்காக தான் நானும் மகாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். திங்க் பண்ற லெவல தாண்டி இப்ப ஏற்பாடே பண்ணிட்டாங்க. என்ன ஏற்பாடு? என்ன ஏற்பாடு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மது. வேண்டுதல் ஏற்பாடு கிடையாது, கடவுளுக்கு வேண்டுதல். ஆமாமா, சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். உனக்கு என்ன வேணும்னு உன்னை விட எங்களுக்கு நல்லா தெரியும். அததான் நாங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். மது, நீ வீட்ல இருந்தா இந்த மாதிரி நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருப்ப. அதனால உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எதுக்கு சித்தி? இது பாரு, நீ நல்லா படிச்சிருக்க, எதுக்கு வீட்ல இருக்கணும்? நம்ம கம்பெனில அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையும் காலியா இருக்கு. அந்த வேலையை நீ பாரு. உனக்காக நீ சம்பாதிக்கலாம், உனக்காக நீ மணி சேவிங்ஸ் பண்ணிக்கலாம், உனக்கான செலவை நீயே பண்ணிக்கலாம். உனக்கும் வாழ்க்கையில கான்ஃபிடன்ஸ் வரும்ல. அப்படியா? என்னால கம்பெனி அக்கவுண்ட்ஸ மேனேஜ் பண்ண முடியுமா? உனக்கு ராம் எல்லாமே கத்து தருவான். ராம் கூட சேர்ந்து எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிக்கோ, சரியா? ராம் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ராம் இஸ் a very nice boy. உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். என்ன சொல்றீங்க? ராம பிடிக்காம இருக்குமா என்ன? ராம எனக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லவ. அப்படியா? அப்புறம் எதுக்கு லேட் பண்ணணும்? அண்ணனுக்கும் அன்னைக்கும் அது ஆமாமா, அது வந்து ராமோட கேபின்ல உனக்கு சிஸ்டம் டேபிள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுறோம். சித்தி, நான் அத சொல்லல. ஏய், பேசாம இருடி. மது, ஆபீஸ்க்கு வர உனக்கு இஷ்டம் தானே? எப்போ ஆபீஸ்க்கு வரணும்? இன்னைக்கே. நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்? ரியலி? மகா முடிவெடுத்துட்டா அதை மாத்தவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் டு மகாலட்சுமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சரி, நீ போய் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு வா. இப்படிலாம் வரக்கூடாது. ஆஃபீஸ்க்கு போற மாதிரி வா. சரி. அறிவு இருக்காடி உனக்கு? ராம் பிடிக்கும்னு யதார்த்தமா சொல்றா, அதுக்காக இப்பவே ராம கல்யாணம் பண்ணிப்பாளா? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க அஞ்சலி. அப்போ பண்ணிக்க மாட்டாங்களா சித்தி? ஏய் இடியட், அவசரப்படாத. மதுவை ஆபீஸ் கூட்டு போய் அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்து ராம் கூட பழக விட்டா அவளுக்கு தானா காதல் வரும். ராமுக்கும் அதே ஃபீலிங்ஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சமா நட்பு காதலாகும். சித்தி, நீங்க வேற லெவல் சித்தி. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிட்டா ரெண்டு பேரும் சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. சீதா வீட்லயே கிடக்கட்டும். மதுமிதா ராம் காதல் ஆபீஸ்ல தொடரட்டும். இருக்காங்கல்ல? மதுவா, இது என்னால நம்பவே முடியல.
ஏய் அண்ணன் கவுந்துட்டாரு. அஞ்சலி ஓகேவா? ராமனனுக்கு ஓகே, எனக்கு டபுள் ஓகே. You look nice. தேங்க்ஸ். மது நீங்க போங்க. அக்கா, நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம். எதுக்கு? உன்னைய எதுக்கு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா? அதுக்கு பின்னால பெரிய பிளானே இருக்கு. என்ன பிளான்? அக்கா, நீ போக வேண்டாம். உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்கு வேற மாதிரி காரணம் இருக்கு. என்ன வளர்ற? என்ன வேற மாதிரி காரணம்? சொன்னா அக்கா நம்ப மாட்டா. பரவாயில்ல, நீ சொல்லு. நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? சாரி சித்தி. மது வாங்க போலாம். பாஸ், அக்காவை விட்டுட்டு நீங்க மட்டும் போங்க. அக்கா, நீ உள்ள போங்க. எதுக்கு உள்ள போகணும்? நான் எங்க போனா உனக்கு என்னடி? உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியுமா? ஆ? என்ன பண்ண போறோம் சொல்லு. பாஸ், மது அக்காவுக்கு வேலை கத்து கொடுக்கற மாதிரி உங்களையும் மது அக்காவையும் பழக வச்சு ராம், சொன்னா உனக்கு புரியாது. மதுவை இங்கே விட்டுட்டு போ. உங்களுக்கு புரியுது இல்ல? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ராம், இதை விட உன்னை அசிங்கப்படுத்த முடியாதுடா. அவ என்ன தெரியுமா சொல்றா உன்ன? பாஸ், உங்களை அசிங்கப்படுத்துறது நான் இல்ல, உங்க சித்தி தான். ஏய், அவ இப்ப வீட்ல இருந்தா தேவையில்லாததான் யோசிச்சுட்டு இருப்பா. அதனாலதான் ஆபீஸ் கூட்டு போறான்னு முடிவு பண்ணிருக்கோம். இதுல என்ன பிரச்சனை உனக்கு? அதானே, உனக்கு என்ன பிரச்சனை? மது ஆபீஸ்க்கு போனா உனக்கு என்ன? மதுவை பத்திரமா பாத்துப்போம். தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. விஷ் பண்ணி அனுப்பு. காரணம் கேட்காதிய பாஸ். அக்கா, நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம். என்னன்னு தெளிவா சொல்லு சீதா. நான் ஆபீஸ் போனா உனக்கு என்ன பாதிப்பு? பாதிப்பு எனக்கா உனக்கான்னு தனித்தனியாலாம் சொல்ல முடியாதுக்கா. நம்ம குடும்பத்துக்கு தான் பாதிப்பு. நம்ம குடும்பம்னு நீ எதை சொல்ற சீதா? நான் என் அக்கா கிட்ட பேசுதேன். சீதா, என்ன சித்தி கிட்ட மரியாதை இல்லாம ஏத்து பேசுற? பரவாயில்ல ராம், சீதா எப்பவுமே இப்படிதானே. நீ கோவப்படாத. சீதா, நீ நம்ம குடும்பம் எதை சொல்ற? மகாலட்சுமி மேடம் குடும்பம் ஏன் குடும்பம் இல்ல. நான் ஜஸ்ட் கெஸ்ட் தான். உன் அப்பா அம்மா குடும்பமும் ஏன் குடும்பம் இல்ல. தப்பா பேசாதக்கா. நீ இல்லன்னு சொன்னா அப்பா அம்மா இல்லன்னு ஆயிருமா? ராம், விட்டா சீதா பேசிக்கிட்டே இருப்பா. நீ மதுவை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு போ. நாங்க வந்துட்டே இருக்கோம். மது, நீங்க வாங்க. பாஸ், மது அக்கா இங்கனே இருக்கட்டும். நீங்க மட்டும் ஆபீஸ்க்கு போங்க. சீதா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. மது, நீங்க வாங்க. அக்கா, அக்கா. நீ பயப்படுறது உண்மைதான் தையக்காரி. மதுவுக்கும் ராமுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணதான் எல்லாமே நடக்குது. அசிங்கமா இல்ல? இல்ல, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. உன்னோட பாஷையில மாமா வேலைன்னு கூட சொல்லிக்கோ. நீ இந்த வீட்டை விட்டு போகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன்னோட லாங்குவேஜ்ல சொன்னா
என்ன அசிங்கம் வேணாலும் பண்ணுவேன். உன்கிட்ட சவால் போட்ட மாதிரியே மதுவை கொண்டு வந்துட்டேன்ல. சூர்யாவை அக்யூஸ்ட் ஆக்கி மதுவை வெறுக்க வச்சு அவளை இங்க கொண்டு வந்துட்டேன்ல. அதுதான் மகா. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நடக்கிறது இறுதி ஆட்டம் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நடக்கிறது யுத்தம். உண்மைக்கும் பொய்யுக்கும், நேர்மைக்கும் ஃப்ராடுக்கும், தீய சக்திக்கும் தெய்வ சக்திக்கும். நீங்க எல்லாம் நினைப்பிய சீதா தோத்துட்டாண்டு. சீதாவுக்கு தோல்வியே இல்ல, தோக்கவும் மாட்டா. நான் தோத்தா நான் மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு போவேன். நீங்க தோத்தா குடும்பமே உங்களை விட்டு போயிரும். இந்த குடும்பம் ஏன் பக்கம் நிக்கும். யார வச்சு ஆட்டத்தை ஆடுதியலோ அந்த ராம், அதே என் புருஷன், உங்களை விட்டு போயிருவாங்க. தனியா அனுப்பிய போங்க. ஹேய், உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் உண்மை. நீ பயப்படுறது கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். வெல்கம் மேடம். எனக்கா? உங்களுக்கு தான். வாங்கிக்கோங்க. வெல்கம் மேடம். தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்ஸ். மது மேம், கொடுங்க. ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க் யூ. வெல்கம் மேடம். தேங்க்ஸ். மது வாங்க, உள்ள போலாம். எதுக்கு இதெல்லாம்? எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. சித்தி சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட் ரெகுலர் ஃபார்மாலிட்டிஸ் தான். வாங்க. வாங்க மேடம். வாங்க மேம். போறவங்க யாருன்னு தெரியுமா? நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க தான் ராம் சாரோட ஒய்ஃப். அன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்களே, அவங்க தான் இவங்க. ஓகே ஓகே. வாங்க மது. வெல்கம் அண்ணி. வருக வருக என வரவேற்கிறோம். ஏய், நீங்க என்ன இங்க இருக்கீங்க? அண்ணி ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னாங்க. அதான் காலேஜ் கட் அடிச்சிட்டு வந்தோம். என்ன காலேஜ்க்கு கட் அடிச்சிட்டீங்களா? இதெல்லாம் தப்பு இல்லையா? ஒரு நாள் தானே அண்ணி, தப்பில்ல. மது, இதுதான் நம்ம ஆபீஸ். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே உனக்கும் இதுதான் ஆபீஸ். எல்லாரும் என்னவோ விஐபிய வரவேற்கிற மாதிரி வெல்கம் பண்றாங்க. ஒரு மாதிரியா இருந்துச்சு. விஐபி இல்ல, விவிஐபி. நீங்க என்ன புகழறது, இந்த இடம் எல்லாமே எனக்கு புதுசு. ஒரு மாதிரியா இருக்கு. மது, இதுக்கே இப்படின்னா அடுத்து நீ சீதாவோட இடத்துக்கு வரப்போற. நீ ஆபீஸ்க்கு வருவேன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். மத்தபடி எந்த ஏற்பாடும் நாங்க பண்ணல. எல்லாமே ஸ்டாஃப்குள்ளேயே பேசி அவங்களாவே விருப்பப்பட்டு பண்ணதுதான். எனக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்து வாழ்த்து சொல்றதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ரொம்ப கூச்சமா இருக்கு. ஸ்டாஃப்ஸ்க்கு நீங்க யாருன்னு தெரியும் அண்ணி. அதுக்கு தான் இந்த மாதிரி வெல்கம் பண்ணிருக்காங்க. என்ன எப்படி தெரியும்? மேரேஜ் ரிசப்ஷன்ல உங்களை பார்த்து வீடியோல எடுத்தாங்கல்ல. ராம், மதுவுக்கு அக்கவுண்ட்ஸ பத்தினா சொல்லிக் கொடு. இன்னும் கொஞ்ச நாள்ல
மதுவை பக்காவா ரெடி பண்ணிடணும், புரியுதா? ஓகே சித்தப்பா. கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் லாஸ் எல்லாமே மது தான் பாத்துக்கணும். ம் சரிங்க சித்தி. ம் சரி மது, நம்ம சாமி கும்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சீதாம்மா, ஆ, மகாலட்சுமி மேடம்க்கு தெரிஞ்சா சாட்டையால அடிப்பாங்கம்மா. யார் அடிப்பாங்க? என்னதாம்மா? ஆ? திருப்பி அடிங்க, உங்களுக்கும் கை இருக்குல்ல. சீதா, மதுமிதாவ ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ என்னடான்னா சமையல் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப நல்லா இருக்கு சீதா. ஆ? கூட்டிட்டு போனா என்ன என்ன பண்ணிருவாங்க? இந்நேரம் பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க. என்ன நடக்கணுமோ, என்ன நடக்கணும்னு மகா ஆசைப்பட்டாங்களோ அதை நடத்தி காட்டுவாங்க. நான் வேடிக்கை பாப்பேனாக்கும். மகாலட்சுமி பண்றதையெல்லாம் நான் வேடிக்கை பாப்பேனா? என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? ராம் பாஸ நான் விட்டு கொடுப்பேனா? அதுக்கு தான் சமையல் பண்றேன், சமைச்சு காட்டுதேன். புரியலையேம்மா. கோவத்துல மூளைகளை கழண்டு போச்சான்னு தெரியல. ஹலோ, உட்கார்ந்து வக்கனையா திங்க இல்ல இந்த சமையல். ஆபீஸுக்கு எடுத்துட்டு போக போறேன். ஆபீஸுக்கு லஞ்ச் எடுத்துட்டு போறேன். அப்படியாம்மா? அம்மா, மகாலட்சுமி மேடம் நல்லா இருக்குன்னு சொன்னா செல்வி தான் சமைச்சான்னு சொல்லுங்க ப்ளீஸ். ம்? என் வேலை போயிடுமா, அதுக்கு தான் ஆபீஸ்க்கெல்லாம் போகாதீங்கம்மா. நான் ஆபீஸுக்கு போலனா என் வாழ்க்கையே போயிரும். ஆபீஸ்க்கு போய் நீ என்ன பண்ண போற? வேடிக்கை பார்க்க போறியா? ஆபீஸுக்கு நான் சாப்பாடு கொடுக்க போகல, டார்ச்சர் கொடுக்க போறேன். விதவிதமா கலர் கலரா நான் கொடுக்க போற டார்ச்சர்ல ஏண்டா மதுவை அழைச்சிட்டு வந்தோன்னு மகாலட்சுமி குரூப் டென்ஷன் ஆயிருவாங்க. நான் டென்ஷன் ஆக்குவேன். அதனால என்னம்மா நடக்கும்? மீராக்கா, நீங்க சொல்லுங்க. என்ன நடக்கும்னு நீயே சொல்லு. என்ன நடக்குமா? நடக்க போற சம்பவத்துக்கு அப்புறம் மதுமிதா அக்காவே ஆபீஸுக்கு வரனாலும் அம்மா தாயே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துட்டுதே வருவேன். செல்வி அக்கா, அந்த மிளகா பொடி எடுங்க. மது, சாமி கும்பிடு. ம். மது, நீ உன்னோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாத்திக்கோ. நடந்ததை நினைச்சு மனசை குழப்பிக்காத. நடந்ததை மறந்துரு. அவ்வளோ ஈஸியா என்னால மறக்க முடியும்னு தோணல. முயற்சி பண்றேன். சிம்பிள் மது. நாம தேவையில்லைன்னு எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது தானா மறந்துரும், இல்ல ஞாபகத்துக்கே வராது. உனக்கு எது வேணும் எது வேண்டான்னு முடிவெடுக்கிறது தான் உன் வாழ்க்கை. ஸ்டீவன் ஹாப்கின்ஸ்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர் ஒருத்தர் இருக்காரு. அவரு நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு ஹவு டு சே நோ. வாழ்க்கையில நோ சொல்ல கத்துக்கணும். நோ சொல்லணும்னா எது தேவை எது தேவையில்லைன்னு தெளிவு வேணும். வேண்டாத மனுஷங்களா இருந்தாலும் வேண்டாத வாழ்க்கையா இருந்தாலும் நம்ம மனசை சஞ்சலப்பட விட்டா நமக்கு வேண்டியதை மிஸ் பண்ணிடும். உனக்கு இப்ப என்ன வேணுங்கிறத விட என்ன வேண்டான்னு நீ தெளிவா இருக்கணும். It's time to make a decision. Let's start.
ஆல்சோ மேக் போல்ட் டிசிஷன். ஐ நோ ஹவு டு சே நோ.